வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்திருக்கிற நிலையில தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை. நேற்றைக்கு தெற்கு கேரளாவிலையும் இன்றைக்கு மத்திய கேரளாவில் குறிப்பாக வால்பாறை, மூணாறு, அதாவது தேனி, நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இதன் காரணமாக வால்பாறையிலையும் நீலகிரி மாவட்ட மேற்கு செருவிலையும் கனமழை 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. கூடலூர், அந்த பந்தலூர் பகுதி, மேற்கு பகுதி. அதே போல வால்பாறையிலையும் ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும். பாலக்காட்டு கணவாயோட தெற்கு பகுதி, அதாவது உடுமலைப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சி தெற்கு பகுதியில சாரல் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் முக்கோணம் எட்டி இருக்கிறது. கோட்டூர் 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கு. அதாவது பொள்ளாச்சி தெற்கு பகுதி, தென் மேற்கு பகுதி, இதெல்லாம் அப்பாச்சி கோட்டை பகுதியில் சாரல் தூறல் தான், ஆனால் தெற்கு பகுதியில் மழையாக அமைந்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டின் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் மாலை இரவுல தினசரி வடகடலோரம் வடவுள் பகுதியில மழை தான். சென்னைக்கு மழை இல்லாத நாளே இல்லை, எல்லா நாளும் மழை தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் மழை இல்லை, பாக்கி எல்லா நாளும் மழை தான். ஆகவே மழைப்பொழிவு இன்னும் இப்படியே தான் இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். வடகடலோர வடவுள் பகுதியில் மழை இருந்துட்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னொரு 3 நாட்களுக்கு இருக்கும். 27ஆம் தேதி வரை இருக்கும், 26, 27 வரைக்கும். பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்து மீண்டும் 2ஆம் தேதியிலிருந்து தீவிரம் மழை இருக்குது. 3ஆம் தேதியிலிருந்து உறுதியாக செப்டம்பர் 3லிருந்து தீவிரம். அதே போல தமிழ்நாட்டின் வெப்பச்சலன மழையும் காற்று சுழற்சி அமைய போகிறது, அதனால தீவிரமடையும். வரக்கூடிய செப்டம்பர் 3லிருந்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இங்கெல்லாம் தீவிரமடையும். இப்ப அடிக்கடி வடகடலோரம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. வடகடலோரமும் டெல்டாவும் தென்கடலோரமும் தென் உள் பகுதிகளிலையும் வாய்ப்பு இருக்கு. தென்கடலோரம் சொல்றதை விட புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர் இந்த பகுதிக்கும், தேனிக்கும், மதுரைக்கும், திண்டுக்கலுக்கு கூட காற்று பகுதிக்கும் கொடுக்க போகுது. வரக்கூடிய செப்டம்பர் மழை எப்போதுமே செப்டம்பர் மழை தான். காற்று பகுதிக்கும் கொடுக்கக்கூடிய மழை செப்டம்பர் மழை தான். எப்பொழுதும் செப்டம்பர்ல தான் காற்று பகுதிக்கும் மழை இருக்கும். சூரியன் கொத்துக்கதிர் தெற்கு நோக்கி நகரணும். இப்பதான் தெற்கு நோக்கி, இன்றைக்கு 25ஆம் தேதி, இன்றைக்கு டெல்டாவின் மீதும் கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருப்பூர், கரூர், திருச்சி இந்த மாவட்டங்கள் மீது விட தொடங்கி இன்றைக்கு விடும். அப்படியே படிப்படியாக நாளைக்கு தெற்கு பகுதி, படிப்படியாக செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல நகர்ந்து 3ஆம் தேதி குமரி கடலில் நகர்ந்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும். ஆக சரியாக இன்னும் ஒரு 25 நாட்களுக்கு இந்த சூரியன் குத்துக்கதிர், வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் விழுந்து நல்ல ஒரு வெப்பநிலை, கடல் வெப்பத்தை உயர்த்தும். காற்று சுழற்சிகள் உருவாகும். அப்படியே படிப்படியாக கடல் வெப்பம் உயரும் பொழுது கடல் நீரோட்டம் வலுப்பெறும். தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட தீவிரம் ஏற்படும். வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக, அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை. நல்லா புரிஞ்சுங்க. ஆகவே குழப்பம் வேண்டாம். இன்றைய மழைப்பொழிவு, அதாவது நேற்று இரவு மழைப்பொழிவு எங்கெல்லாம் பெய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, மாமல்லபுரம் டிபி 40 மில்லிமீட்டர், 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. கேளம்பாக்கம் 37 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் 27 மில்லிமீட்டர், மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 27, செய்யூர் 24, திருப்போரூர் 12, தாம்பரம் 10, செங்கல்பட்டு 8. சென்னையை பொறுத்த வரைக்கும் வடபழனி 49 மில்லிமீட்டர், 50 மில்லிமீட்டர் தான், 50 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு வடபழனி. சைதாப்பேட்டையும் 45 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 42 மில்லிமீட்டர், மணலி நியூ டவுன் 35 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 33 மில்லிமீட்டர், மேலும் அடையாறு 32 மில்லிமீட்டர், ஐஸ்கோஸ் 31 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 30 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் 30 மில்லிமீட்டர், மேலும் மௌலிவாக்கம் 29 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 29 மில்லிமீட்டர், இப்படி சாலிகிராமம் 26 மில்லிமீட்டர், நாராயணபுரம் லேக் 26 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 25 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 24 மில்லிமீட்டர், உக்கியம் துறைப்பாக்கம் 23 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 23 மில்லிமீட்டர், எண்ணூர் 22 மில்லிமீட்டர், அமைந்தகரை 21 மில்லிமீட்டர், கொரட்டூர் 21 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 20 மில்லிமீட்டர், அண்ணாநகர் மேற்கு 20 மில்லிமீட்டர், கொரட்டூர் 19 மில்லிமீட்டர், பெருங்குடி 19 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 19 மில்லிமீட்டர், கொளத்தூர் 17 மில்லிமீட்டர், பேசன் பிரிட்ஜ் 17 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 17 மில்லிமீட்டர் என்று மழைப்பொழிவு நிறைய பெரும்பட்டியல் இருக்கு. இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கவுண்டம்பாடி 18 மில்லிமீட்டர், மேலும்
கொடிவேரி 10 மில்லிமீட்டர், மேலும் சத்தியமங்கலம், பவானி, வரட்டு பள்ளத்திலையும், இலந்தை குட்டை மேடும், பவானி சாகரும் மழைதான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தார் 1 கனமழை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, குழித்துறை, சிவலோகம், சித்தார் 2 இதெல்லாம் சாரல் மழையா இருந்துச்சு, கொஞ்சம் கூடுதல் பரப்புல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மழை, ஊத்தங்கரை மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கூட மங்களாபுரம், குமாரபாளையம் மழை. அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மழை, லேசான மழை. வடக்கே தான் அதிக மழை. வட உள் பகுதிகள், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், இங்கெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் 17 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 10 மில்லிமீட்டர், மின்னல், சோளிங்கர், ஆற்காடு, இங்கேயும் மழை தான். அடுத்தபடியே சேலம் மாவட்டத்தில் ஆனைமடுவணை 14 மில்லிமீட்டர், ஏற்காடு 10 மில்லிமீட்டர், மேலும் ஏத்தாப்பூர் எல்லாம் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு கனமழை, செங்கோட்டை மற்றும் சிவகிரி, அதாவது தென்காசி மாவட்டம் அடவி நாயனார் கோவில், கடனா நதி செக்ஷன் மழை. இன்னும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் மழைப்பொழிவு விவரம் கிடைக்கல, ஆனால் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமாக 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் மழை கனமழை, நீமூர் கனமழை, மேலும் ஆனந்தபுரம் எல்லாம் மழைப்பொழிவு தான். அடுத்தபடியாக இன்றைக்கும், அதாவது நேற்றைய மழைப்பொழிவு இன்னைக்கு கிடைக்கப்பெறல. நீலகிரி மாவட்டத்துக்கும் வால்பாறையும் நல்ல மழை பொழிந்திருக்கு. 10 சென்டிமீட்டருக்கு மேலதான் பொழிந்திருக்கும். வால்பாறையில, நீலகிரிலையும் 10 சென்டிமீட்டருக்கு மேல சில இடங்கள்ல பொழிந்திருக்கு. அடுத்தபடியா தமிழ்நாட்டில் வடகடலோரம், வடபுல் பகுதிகளில் மழை தொடரும். டெல்டாவிற்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த சாரலாக உடுமலைப்பேட்டை வரை கொடுத்து கொண்டிருக்கூடிய, உடுமலைப்பேட்டை தெற்கு, முக்கோணம் தெற்கு, சமத்தூர் இந்த பகுதியில் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை ஒரு 10 மணி வரை நீடிக்கும். அதற்கு பிறகு வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும். அவ்வப்பொழுது சாரல் தூறல் வரும் இடையில, ஆனா தொடர்ச்சியா இருக்காது. இன்றைக்கு இப்ப காலையில பெய்கிற மழைக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொடர் மழை பொழிவு விட்டுட்டு அப்பப்போ தூறல் சாரல் வரும், ஆனால் தொடர்ச்சியா இருக்காது. வால்பாறையிலையும் நீலகிரியிலும் நல்ல மழை கொடுக்கும். மூணாறு, கேரளாவோட பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்தின் மேற்கு சரிவில் இருக்கக்கூடிய ஏலக்காய் சாகுபடி பகுதி, இடிக்கணைக்கட்டு பகுதியும் நல்ல மழை இருக்கும். தொடர்ந்து இன்னும் 2 நாளைக்கு கனமழை இருக்காங்க. வயநாடு பகுதியிலையும் நல்ல மழை, கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதனால கபினிக்கு நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கபினிலேருந்து ஏற்கனவே 12,000 கனஅடி 13,000 கனஅடி தண்ணி வந்து கொண்டுதான் இருக்கு மேட்டூரை நோக்கி. மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் 90 அடியை நெருங்கி விட்டது. ஆனால் எப்பொழுதும் 50 டிஎம்சி தொட்டுடுச்சு. கொள்ளளவு 50 டிஎம்சி இருக்கு. 50 டிஎம்சி என்பது 90 அடி. ஆனால் 88 அடி 50 டிஎம்சியாக தற்பொழுது இருக்கு. இன்னும் 2 அடி உயர்ந்தால் 94 டிஎம்சி 54 டிஎம்சியாக உயர்ந்துடும். 94 அடியாக 90 அடி என்பது 54 டிஎம்சியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். அடுத்தபடியா தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு வழக்கம் போல வடகடலோரம், வடபுல் பகுதி, சென்னைக்கெல்லாம் மழை உண்டு. நாளைக்கும் கனமழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து கொண்டே இருக்கும் மழை. இப்ப டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வரும், ஆனா பெருசா பெய்யாது. ஒதுக்கி வரும் ஆங்காங்கே. ஆனால் மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, நன்னிலத்துக்கு வடக்கே உள்ள பகுதிகள் நீங்க உறுதியா தெரியும். அதே போல ஒடத்தநாடுக்கு வரும். அது அப்படியே தஞ்சாவூருக்கு தள்ளப்பட்டு கும்பகோணம் பகுதியை நோக்கி போயிடும். ஆனால் வாய்ப்பு இருக்கு டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு, உறுதி இல்லை. நேற்றைக்கு வந்தது போல மதுக்கூர் மற்றும் அப்படியே பெருக வாழ்ந்தார் பகுதிக்கு மழை வந்துச்சு. அது லேசான மிதமான மழையை கொடுத்துட்டு அப்படியே செயலிழந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போய் தூறலை கொடுத்துச்சு. அதே போல இன்றைக்கும் மழை வரும். ஆனால் பரவலாக பெரிய மழை இருக்காது. ஆனால் டெல்டாவின் மேற்கு பகுதி, டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் வட கடலோரம், வட உள்பகுதிகள், அனைத்து வட உள்பகுதிகள், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல்ல இருந்து பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் வடக்கு, திருவாரூர் வடக்கே, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு இன்னைக்கும் நாளைக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் ஓய்ந்திருக்கும்னா சுத்தமா நின்று போயிடாது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு தெற்கே சேலம் மாவட்டத்தின் ஈரோடு மாவட்ட எல்லையோரம் ஆங்காங்கே மழை இருக்கும். சேலத்துக்கும் இருக்கும். கல்வராயன் மலை வரை ஆங்காங்கே இருக்கும். அடுத்த இடம் கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கக்கூடிய பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே இருக்கும். மாத இறுதி வரை இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 4 நாள் தான் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். கொஞ்சம் வெயில் அதிகரித்தது போல இருக்கும். ஏன்னா அப்பதான் தென் மாவட்டங்கள்ல வெயில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கும். 2ஆம் தேதி செப்டம்பர் 2 வரையும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும். இதனால வெயில்
கொஞ்சம் அதிகமா இருக்கும். தென்மேற்கு பருவமழை இருந்தால் வெயில் தெரியாது, தென்மேற்கு பருவமழை இல்லைன்னா வெயில் தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். இது வழக்கமா ஆண்டாண்டு காலமா நடக்கிற ஒண்ணுதான் இந்த நாள்ல. இது தெற்கு நோக்கி நகர்ந்த பிறகு 3ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் காற்று சுழற்சியோட இருந்த மழை பொழிவும் பரவலாகும். அது தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும், டெல்டாவுக்கும் கிடைக்கும், உள் மாவட்டங்களுக்கு கிடைக்கும், காற்று பகுதிக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோரம் வடவுள் பகுதிகளுக்கும் அடுத்த மழை இந்த வரக்கூடிய 3 நாட்களுக்கு நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு ஒதுக்கி கொடுத்து தென்மேற்கு பருவமழை கொடுத்து பிறகு ஒரு 4 நாள் இடைவெளி கொடுத்த பிறகு 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து பிக்கப் ஆகி செப்டம்பரில் நல்ல மழை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள். வானிலை ஆய்வறை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் செப்டம்பர் அக்டோபர், மேலும் அக்டோபர் ஒட்டுமொத்த ஜனவரி 10 வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் 18 ஜனவரி 10 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வலுப்பெறும். தொடர்ச்சியா வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீழாக திரும்பி நன்றாக வலுவாகவே பெரிய அளவில் இடைவெளி இல்லாமல் இடைவெளி கொடுக்கும். ஆனால் மழை நாட்கள் தான் அதிகம், சிறுநிகழ்வு தான் அதிக மழை பொழிவை தரும். ஆகவே தற்பொழுது கடல் வெப்பம் குறைந்திருக்கு, மழை பொய்த்து விடும் வந்துடலாம் மனதில் போட்டு வாட்டி கொள்ளாமல் வடகிழக்கு பருவமழை அதிகம், குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு, சிறுநிகழ்வும் அதிக மழை தரும். ஜனவரி 10 வரை அப்படி இருக்கும். ஜனவரி 10க்கு மேல் வெப்பம் உயரும். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 தேதி வரைக்கும் வலுவான வெயில் இருக்கும். அதற்கு நாம் முன்கூட்டியே மழை நீரை சேகரிக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்கோம். மழை நீரை சேகரித்து வரக்கூடிய கொடையை சமாளிப்பதற்கு சரியாயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஆண்டு 2027 இந்த எல்னினோ வறட்சிங்கிற பேச்சு இல்லை. ஆகவே புரிஞ்சுக்குங்க, வரக்கூடிய ஏப்ரல் மேயோட அந்த எல்னினோ என்பது இடைபெற்று விடும். அதுக்கப்புறம் லானினாவுக்கு திரும்ப தொடங்கினோம். அதுக்கப்புறம் மழைப்பொழிவு சாதகமாகிவிடும். ஆகவே படிப்படியாக, அதாவது மழைப்பொழிவும் அதிகரிக்கும். அதற்கு பிறகு ஜனவரிக்கு பிறகு கொஞ்சம் வெயில் அதிகரித்தாலும் சமாளித்து விட்டால், சமாளிக்கணும் அளவில் தான் இருக்கும். சமாளித்து விட்டால் அதற்கப்புறம் இந்த மனப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். ஆனால் நாம நினைக்கும் போது மழை பெய்யாது, அது பெய்யும் போது நாம சேமிக்கணும். அதனாலதான் மழை நீரை சேகரிக்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.